சென்டாக் வந்து பாத்தீங்கன்னா பிஜி அட்மிஷனுக்காக நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க கவுன்சிலிங்க்கு. அதுல நம்ம ஏற்கனவே தெரியும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்தாங்க. எந்த ஒரு அட்மிஷன் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், எம்டி கோர்சஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ப்ராப்பரா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் என்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ண போறாங்களோ அது ஃப்ரீ டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஃப்ரீ டிஸ்க்ளோஷரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நேத்து ஆக்சுவலா வந்து பார்த்தோம் நம்ம 14ல இருந்து 19 வரைக்கும் கவுன்சிலிங் வந்து பிஜி கவுன்சிலிங் வந்து நடந்துட்டு இருக்கு ரைட்டா. அதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து சென்டாக் கொடுத்தாங்க. இதுல இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்த நார்ம்ஸ் படி ஐஜிஎம்சி அண்ட் பிஜி யார் அவங்க இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ரைட்டா. இது என்ன இன்ஸ்டிடியூஷன்? கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி இன்ஸ்டிடியூஷன் ஃபங்க்ஷனிங் அண்டர் பெருந்தலைவர் காமராஜர் மெடிக்கல் காலேஜ் சொசைட்டி. இதுக்கு கீழே நடக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அஸ் பர் டீன் வந்து கொடுத்திருக்காரு. டீன் என்ன சொல்லியிருக்காரு, in continuation with the reference to the letter second cited above, I am to furnish the revised details of total sanctioned intake. எவ்வளவு பேர் ஜாயின் பண்ண போறாங்க, each discipline of PG, MD, MS, diploma courses offered in this institution. This institution என்ன, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச். இதுல என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு 25, 26க்கு அதை கொடுத்துட்டு பிளஸ் என்ன சொல்றாரு, இந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்ற தகவலையும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததுனால ப்ரீ டிஸ்க்ளோஷர்ல கொடுத்திருக்காங்க. அருமையா கொடுத்திருக்காங்க. காலேஜோட நேம், அவங்களுடைய இமெயில் ஐடி, போன் நம்பர், டைரக்டர் யாரு, கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி என்ன, இங்க பாருங்க கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி நான் கிளினிக்கல்ல எவ்வளவு இருக்கு, கிளினிக்கல்ல எவ்வளவு இருக்கு. ஏன் சார் இந்த டீடைல் இப்ப கொடுத்துட்டு இருக்கீங்க, யூஜி பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நம்ம கிட்ட ஆர்ஜிஆர்ல படிச்சு முடிச்சு நிறைய குழந்தைங்க வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்து பிஜிக்கு நீட் எழுதி பிஜில வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் சார் எங்களுக்கு என்ன சார் நீங்க ஃபர்ஸ்ட் கைட் பண்ணீங்க, இப்பயும் கைட் பண்ணுங்க சார் பிஜிக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டோம், சரி இந்த சர்வீஸும் நம்ம பண்ணலாம் அப்படின்றது இந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதன்படி நம்ம பாத்தீங்கன்னா நான் கிளினிக்கல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோர்ஸ் இருக்கு. கிளினிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து 10 கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ்ல ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு குரூப்புக்கும் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கிளியரா கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 72 சீட்ஸ் இருக்கு. அதுல ஆல் இந்தியா கோட்டால எத்தனை சீட்ஸ், 36 சீட்ஸ் போயிடுது சென்டாக்ல. தென் ஸ்டேட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா 36 சீட், ஆல்மோஸ்ட் 50-50%. நம்ம எம்பிபிஎஸ் சீட்ஸ் நம்ம வரப்ப வந்து 15% கோட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியாவுக்கு கொடுத்துருவாங்க. 85% வந்து அந்தந்த ஸ்டேட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பிஜி சீட்டை பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், 50% ஆஃப் த சீட் வந்து என்ன பண்றாங்க, ஆல் இந்தியா கோட்டால ஃபில் பண்றாங்க. அந்த படி நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் கிளினிக்கல்ல இருக்கக்கூடிய சீட்டு 2 சீட்டு, ஒன்னு இவங்க ஒன்னு அவங்க அப்படின்ற மாதிரி அனாட்டமி, மைக்ரோபயாலஜி, பாத்தாலஜி, கம்யூனிட்டி மெடிசன், தென் ஃபோரன்சிக் மெடிசன், பார்மகாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பிசியாலஜி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கிளினிக்கல்ல வருது. கிளினிக்கல்ல இருக்கக்கூடிய ஜிஎன்டி, அப்ஸ்ட்ராக்டிக் அண்ட் கைனகாலஜி அண்ட் ஜெனரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி, ஜெனரல் சர்ஜரிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ஆப்தமாலஜி அண்ட் டெர்மட்டாலஜி, வெனராலஜி அண்ட் லெப்ரசி. இதுக்கு எல்லாம் அது இல்லாம அனஸ்தியாலஜி, பீடியாட்ரிக்ஸ், ரெஸ்பிரேட்டரி மெடிசன், இதெல்லாம் சேர்த்து 72ல பாதி பாதியா அவங்க வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, 25, 26க்கு எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குவோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததுனால கிளாரிட்டி ஒரு அழகா வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா டீம்ட் யூனிவர்சிட்டிஸ், தென் வந்து பிரைவேட் காலேஜஸ் இவங்க எல்லாம் எப்ப கொடுப்பாங்க, இதெல்லாம் எப்ப சேர்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் யாருக்கு வெளிச்சம் தெரியல. பட் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுத்தா நல்லது. இந்த என்ன கொடுக்குறாங்களோ அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் காலேஜ்ல வந்து வாங்கினாங்க அப்படின்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும், ரைட். அதன்படி பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் காஷன் டெபாசிட் நான் ரீஃபண்டபிள் 25,000. தென் அட்மிஷன் ஃபீ அப்படின்னு எடுத்தா அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் இது வந்து ஒன் டைம் ஃபீ 50,000. அகாடமிக் ஃபீ அப்படின்ற மாதிரி ஆனுவல் ஒரு வாட்டி வாங்குறாங்க 33,000. லேர்னிங் ரிசோர்ஸ் ஃபீ ஆனுவல்ல 44,000. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி 33,000. டோட்டல் எடுத்துட்டோம்னா 1,85,000. இதுல காஷன் டெபாசிட் மட்டும் தான் நம்மளுக்கு ரீஃபண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீ, காஷன் டெபாசிட் அதுக்கு ஒரு 10,000 வாங்குறாங்க. தென் ரூம் ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசம் 4,000 ரூபாய் வாங்குறாங்க சிங்கிள் ரூம். The above fee structure is subject to change. 4,000 ரூபாய் வாங்குறோம், அந்த 4,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா shall be deducted. எதுல ஸ்டைஃபன் கொடுக்குறாங்களா பிஜிக்கு, அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த 4,000 rupees டிடெக்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. If a candidate discontinued, கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பிஃபோர் த லாஸ்ட் டேட் ஆஃப் கவுன்சிலிங் முன்னாடி டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா காஷன் டெபாசிட் 25,000 வந்து என்ன ஆகும்,
கிடைக்காது. அதுக்கப்புறம் on or after last date announced by NMC or any other competent authority or during any other subsequent academic years, he shall have to pay a lump sum of 10 lakhs. Suppose discontinuation fees அப்படின்னா 10 lakhs அப்படின்றதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. Then upon completion of the course only the caution deposit மட்டும் தான் refund வந்து when the candidate gets relieved from the institute. இன்ஸ்டியூட்ல இருந்து ரிலீவ் ஆகுறப்ப நம்ம அங்க பார்த்தோம்ல 25,000 அதை மட்டும் தான் பே பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ரெகக்னிஷன் ஃபீ, யூனிவர்சிட்டி டெவலப்மெண்ட் ஃபீ, then examination fee and any other fee that may be levied by the university shall be payable at the rate as prescribed by the பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி within the stipulated time அப்படின்னு போட்டு டீன் வந்து அழகா சிக்னேச்சர் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாரெல்லாம் பிஜி நீட்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டு சென்டாக்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ வாழ்த்துக்கள். சீட்டு கிடைக்கிறதுக்கு 36 யார் அந்த 36 அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, இன் கேஸ் உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது டீடைல் வேணும், சென்டாக் பிஜி அப்ளிகேஷன் கவுன்சிலிங் சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க 9176552121. இது ஒரு காலேஜ், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து அப்டேட் வர நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.